முழுக்க 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 சைபர் எவிடன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இணைய வழியாக நடந்த புலன் விசாரணை இந்த வழக்கில் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு. அதில் புகார் கொடுத்த 8 பெண்கள் எவ்விதமான தயக்கமும் இன்றி அச்சமும் இன்றி நீதிமன்றத்திற்கு துணையாக நின்று இந்த குற்றவாளிகளை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் பின்வாங்கவில்லை. விசாரிக்கப்பட்ட எந்த சாட்சியும் பிற சாட்சியாக மாறி சம்பவத்திற்கும் எனக்கும் தொடர்பில்லை, நான் பார்க்கவில்லை என்று யாரும் சொல்லவில்லை. ஆகவே சிபிஐயை இந்த வழக்கை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறது என்று நீதிமன்றம் பாராட்டியிருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதனுடைய அடிப்படையில் அந்த மோடஸ் ஆப்ரண்டி என்று சொல்லுகின்ற பொழுது சமூக ஊடகங்களை பயன்படுத்தி எளிய பின்னணியிலிருந்து வந்த பிள்ளைகளை இந்த மிருகங்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்றதான் முக்கியம். இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு மறந்துட்டு இருந்தாலும் கூட இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நேற்று திடீர்னு போய் போட்டிங்கன்னா அந்த பழைய காணொளி காட்சிகள் இல்லை, அந்த குரல் பதிவுகள் வருது. அந்த குரல் பதிவுகளில் அண்ணா அண்ணா என்னை அடிக்காதீங்கண்ணா, பெல்ட்டால் அடிக்காதீங்கண்ணா என்ற குரலை கேட்கின்ற பொழுது நேற்றிலிருந்து சரியாக உண்ண முடியவில்லை, உறங்க முடியவில்லை. வீட்டில் யாருக்கெல்லாம் பெண் பிள்ளைகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் உடம்பு செலுத்துகிற அளவுக்கு அந்த அச்சத்தினுடைய உறைவு நிலை மனசுக்குள்ளார போகும்.